நீங்க உங்க வீட்டுல தனியா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஜப்பான்ல ஒருத்தர் ஒரு வருஷமா அப்படிதான் நினைச்சாரு. ஆனா ஒவ்வொரு வாட்டி அவர் தூங்க போறப்பவும் அவருக்கு பக்கத்துல இருக்க கபோர்ட்ல இருந்து 2 கண்ணு மட்டும் அவரையே பார்த்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே ஒரு மிஸ்டீரியஸ் உருவத்தோட தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். மே 2008 ஜப்பான்ல இருக்க கசுகயாமான்ற ஊர்ல 57 வயசு ஓல்டு மேன் ஒரு வீட்டுல தனியா இருந்தார். தினமும் வேலை முடிச்சு வரும்போது ஃப்ரிட்ஜில் வச்ச பால் பாக்கெட் காலியா இருக்கும், சாப்பாடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். வீட்டுல யாரோ இருக்காங்கன்னு உள்ள நோக்கி சொல்லுது. ஆனா செக் பண்ணி பார்த்தா கதவு ஜன்னல் எல்லாம் உள்ள இருந்து பூட்டி இருக்கும். இதனால குழம்பி போன அவர் ஒரு கட்டத்துல கிச்சன்ல சீக்ரெட் கேமரா செட் பண்றாரு. அடுத்த நாள் கேமரா ஃபுட்டேஜை பார்த்த அவருக்கு ரத்தமே உடைஞ்சு போச்சு. நைட்டு மணி 2 அந்த வீட்டுல ஒரு கபோர்டுக்கு மேல இருக்க ஒரு சின்ன கேப்ல இருந்து ஒரு பெண் உருவம் சிலந்தி மாதிரி மெதுவா இறங்கி வருது. அவரோட தட்டுல இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேயே குளிச்சுட்டு அவர் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த கேப்ல போய் ஒளியுது. போலீஸ் வந்து பார்த்தப்பதான் அந்த பயங்கரம் தெரிஞ்சது. அது பேய் இல்ல, 58 வயசு பாட்டி. அந்த ஒரு ஜான் இடத்துக்குள்ள ஒரு சின்ன மெத்த வாட்டர் பாட்டிலோட ஒரு வருஷமா அந்த பாட்டி ஜாலியா இருந்திருக்காங்க. அந்த ஓல்டு மேன் ஒரு நாள் தெரியாம கதவு திறந்து வச்சப்ப உள்ள வந்த அந்த பாட்டி அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜப்பான்ல பல பேர் அவங்க கபோர்டு செக் பண்ணாம தூங்குறதே என்ன பாத்துக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, 365 நாள் உங்க தலைக்கு மேல ஒரு உருவம் படுத்திருந்தா எப்படி இருக்கும்? எதுக்கும் நீ நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க கபோர்டு செக் பண்ணிக்கோங்க.